You too, Brutus? டியூப் தமிழ் வணக்கம். நில் கவனி தாக்கு. ஜெர்மனி அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. காலை செய்திகளில் மிக முக்கியமான நெருப்பு. ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனியில் இருக்கின்ற மேர்ஸ்பெக் நகரத்தில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றில் பேசுகின்ற பொழுது கூறிய கருத்துக்கள் அமெரிக்காவிற்கு எதிரான வெளிப்படையான எதிர்ப்பு தணலாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரானினால் அவமானப்பட்டு நிற்கின்றது என்று போட்டுடைத்திருக்கின்றார். சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்த திருடன் கையில் கொட்டிய தேளினால் வலியை பொறுக்க முடியாமல் அமைதியாக இருந்த ஐரோப்பா இப்பொழுது அலறி துடித்திருக்கின்றது. கொட்டியது கருந்தேள் கண்ணாயிரம் என்று. இரண்டாவதாக, அமெரிக்கா ஈரானினால் அவமானப்படுத்தப்பட்டு விட்டது என்றும் அவர் கூறுகின்றார். போரை தொடங்கிய பொழுது அமெரிக்காவின் பக்கமாக ஆதரவு காட்டிய ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இப்பொழுது நெல் கவனி, இதுதான் சரியான தருணம் என்று டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார். இது விசேட செய்தியாகும். இந்த போரில் ஈரான் ஆடிய நாடகம் அமெரிக்காவினுடைய இராணுவ பலம், ராஜதந்திர பலம் அத்தனையையும் உலகின் முன் போட்டு உடைத்து அதனுடைய இரகசியங்கள் எல்லாவற்றையும் அம்பலமாக்கிவிட்டது. அமெரிக்காவினுடைய பின்னடைவை இதுவரை மறைத்து வந்தோம், இப்பொழுது மறைக்க முடியாது, திரை விலகிவிட்டது என்றிருக்கின்றார். இந்த இடத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த இடத்திற்கு தாமினோமாக இருந்தால், அலாஸ்காவில் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் பேசிய பின்னர் அமெரிக்காவினுடைய உண்மை பலவீனம் என்ன என்பது ரஷ்யாவிற்கு தெரியும். இதனால் அமெரிக்காவினுடைய சரக்கு இவ்வளவுதான், நீங்கள் தொடர்ந்து போரை புரிந்து அவர்களை அவமானப்படுத்துங்கள் என்று பின்னணியில் இருந்த நாடுகள் இரண்டு, அவற்றின் பேரை சொல்ல தேவையில்லை என்பது ஃபிரெட்ரிக் மெர்ஸினுடைய இப்போதைய கருத்து. அடுத்த பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். போர் டெக்னிக் உத்தி அமெரிக்காவினுடையது தோல்வியடைந்து விட்டது என்பதை அவர் ஒப்புக்கொள்ளுகின்றார். வெள்ளை மாளிகையிடம் எந்த தெளிவான திட்டமும் இல்லாமல் இந்த போருக்கு போனது இப்பொழுது திட்ட தெளிவாக தெரிகின்றது என்று கூறுகின்றார். அடுத்த குற்றச்சாட்டு என்ன? போரை எப்படி முடிப்பது என்பதற்கான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அமெரிக்காவிடம் இல்லை. வியூகத்தை உடைத்து உள்ளே சென்ற அமெரிக்காவிற்கு போரில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அந்த வியூகத்தை உடைத்து வெளியே வர தெரியவில்லை. இது போரின் பிரதான குறைபாடு என்கின்றார். நான்காவது பெரிய குற்றச்சாட்டு, ஈரான் முன்வைத்திருக்கின்ற தீர்வு திட்ட யோசனைகளுக்கு அமெரிக்காவிடம் பதில் எதுவும் இல்லை. அது மூச்சிறைக்க அதை பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தீர்விலும் வழியில்லை, போரிலும் வழியில்லை, முற்றுகையிலும் தீர்வில்லை, அமெரிக்காவிற்கு எதிர்கால திட்டமும் இல்லை, போருக்கான வியூகமும் வகுக்கப்படவில்லை என்று ஃபிரெட்ரிக் மெர்ஸ், அதாவது ஜெர்மனியினுடைய சான்சலர், ஐரோப்பாவின் இரும்பு பொருளாதாரத்தின் தலைவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் என்றால் இனி மற்றவர்கள் என்ன கூறப்போகின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது கலக்கமாக இருக்கின்றது. ஃபிரெட்ரிக் மெர்ஸ் முதலில் அமெரிக்க ஆதரவாளராக இருந்தவர். இப்பொழுது நிலை தடுமாறி பல்டி அடிக்க காரணம் என்ன? ஈரான் போர் காரணமாக எரிசக்தியினுடைய தட்டுப்பாடு, விலையேற்றம் ஜெர்மனியினுடைய தொழில் துறையை பெரும் பாதிப்பிற்குள் தள்ளி இருக்கின்றது. அந்த நெருப்பு அவரை எரித்து கொண்டிருக்கின்றது. இனியும் அவரால் பொறுமை காக்க முடியவில்லை. இரண்டாவதாக, அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கையானது மூச்சு திணறி நிற்கின்றது என்றும் அதிலிருந்து வேறுபட்டு ஜெர்மனியினுடைய வெளிநாட்டு கொள்கையானது மிகச் சிறந்தது என்றும் ஜெர்மனிக்கு ஒரு பெருமையை கொடுப்பதற்கு, போரில்லாமலே இந்த தருணத்தை பாவிப்பதற்கு அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார். எப்படி போருக்கு வராமலே இந்த போரில் சீனா அதிக லாபம் எடுத்ததோ அது போன்ற ஓர் இடத்திற்கு இவர் வருகின்றார். இதை தவிர ஜெர்மன் மக்கள் போரின் காரணமாக பொருட்களினுடைய விலை உயர்வால் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். இதனால் அமெரிக்காவினுடைய ஆதரவை விலத்தினால் மட்டுமே ஜெர்மனியில் உருவாகி கொண்டிருக்கின்ற சுனாமி வெள்ளம் போன்ற எதிர்ப்பை தாக்கு பிடித்து இவருடைய அரசு கப்பல் ஓட முடியும். அதனால் தான் இப்பொழுது அமெரிக்காவில் இவர் பழியை போடுகின்றார்.
மேலும் ஐரோப்பாவினுடைய வலுவான தலைவரான ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அமெரிக்காவை விமர்சிப்பது அமெரிக்கா நேட்டோ விரிசலினுடைய இன்னொரு பாகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேட்டோவிற்கும் அமெரிக்காவிற்கும் வெடிப்பு தெளிவாக விழுந்துவிட்டதன் அடையாளமாகவும் இது இருக்கின்றது. இவருடைய இந்த கருத்து இந்த போரின் பின்னால் மறைந்திருக்கின்ற ரஷ்யாவிற்கும் கூடவே அதனுடன் இணைந்திருக்கின்ற ஈரானுக்கும் கிடைத்திருக்கின்ற பெரிய வெற்றி. அவர்கள் நேற்று சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் அவர்கள் சம்பெயினை இன்னொரு வாட்டி உடைத்து குடித்தே இருப்பார்கள். இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா வோன் டெர் லயன் அவசரமாக ஜெர்மனியினுடைய பெர்லின் சென்று இறங்கியிருக்கின்றார். ஈரான் போரினால் ஐரோப்பாவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற அதிர்ச்சிகரமான அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதன் விவரம் நடுநடுங்க வைக்கின்றது. மாசி மாதம் 28 டொனால்ட் ட்ரம்ப் போரை ஆரம்பித்த பிரகடனம் செய்ததில் இருந்து இன்று வரை ஐரோப்பா இறக்குமதி செய்வதற்கு எரிபொருளுக்கு வளமையாக கொடுத்த கட்டணங்களை விட மேலதிக கொடுத்த கட்டணம் 28 பில்லியன் யூரோக்கள் என்று கதிகலங்க வைத்திருக்கின்றது. 2 லட்சம் கோடி ரூபாய்கள், இந்திய ரூபாய்கள் மேலதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த போருக்காக போர் புரியாதவர்கள் வழங்கி இருக்கின்ற மிக மோசமான தண்டனையாக இது இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். 2022 ஆண்டு ரஷ்ய அதிபர் என்ன செய்தார்? ஐரோப்பாவிற்கான எரிவாயு வழங்கலை நிறுத்தினார். இதனால் ஐரோப்பாவினுடைய பொருளாதாரமும் உற்பத்தி செலவும் உச்சக்கட்டத்தை அடைந்தது. இது ஒரு துயர் மிக்க சம்பவமாக இருந்தது. அந்த ஆபத்தான பொறிக்கிடங்கில் இருந்து ஐரோப்பா மீண்டெழுந்தது. இப்பொழுது அடுத்த அடி வலது கன்னத்தில் விழுந்த அறை போக இப்பொழுது இடது கன்னத்தில் விழுந்திருக்கும் அறை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதன் மூலமாக ஐரோப்பாவை மேலும் ஒரு வீழ்ச்சிக்குள் தள்ளுவதில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இதன் பின்னணி நாயகன் புட்டின் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. எனவே புட்டினை பொறுத்தவரையில் ஐரோப்பாவை வீழ்த்துவதற்கான திட்டம் என்ன? முதலாவது திட்டம் எரிபொருள் பிரச்சனையில் கை வைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நாடுகளில் போர்களை தொடங்கி அகதிகள் வெள்ளத்தினால் மூழ்கடிக்க வேண்டும் என்கின்ற 2 அலைவரிசை திட்டமும் நேட்டோவிற்கும் அமெரிக்காவிற்கும் பிளவை ஏற்படுத்தி சுக்கு நூறாக உடைய வைக்க வேண்டும் என்பதும் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருக்கும் நவீன சாணக்கியனாகிய ரஷ்ய அதிபர் புட்டினுடைய திட்டமாகும். அந்த திட்டத்தின் பிரதிபலிப்பே ஊர்சுலா வோன் டெர் லயனுடைய வாயிலிருந்து வந்திருக்கின்றது. இதற்கு என்ன செய்யலாம்? உடனடியாக இறக்குமதிகளை குறைக்க வேண்டும். இறக்குமதிகளில் தங்கி இருப்பதனால் தான் எதிரிகளினுடைய வியூகம் அதை குறிவைக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஹோர்முஸ் நீரிணையால் வருகின்ற எரிபொருளை விட மாற்று எரிபொருளில், அதாவது காற்றலை மின்சாரம், சூரிய ஒளி தகடு போன்ற புதிய சக்தி வள உற்பத்திகளில் நாட்டம் செலுத்தாவிட்டால் இந்த வியூகங்களினால் நாங்கள் சிக்கப்பட்டு விடுவோம் என்று குறிப்பிடுகின்றார். எரிசக்தி பிரச்சனை என்பது ஐரோப்பாவினுடைய இறையாண்மைக்கு விடப்பட்டிருக்கின்ற சவால் என்று முதல் தடவையாக பகிரங்கமாக கூறியிருக்கின்றார் ஊர்சுலா வோன் டெர் லயன். எப்படி ஈரானுடைய யுரேனியம் அந்த நாட்டினுடைய இறை சக்திக்கான பொருளாக கருதப்படுகின்றது என்று அறிவித்திருக்கின்றார்களோ, அதுபோல ஐரோப்பாவினுடைய இறையாண்மைக்கான கருவியாக ஐரோப்பாவிற்கு வருகின்ற எரிபொருளின் காலை முறித்து ஐரோப்பாவை பொறிக்கிடங்கில் விழுத்துவதற்கு யாரெல்லாம் சதி செய்தார்களோ அவர்கள் எதிரிகள் தான். அவர்களுடைய செயல் ஐரோப்பிய இறையாண்மைக்கு எதிரான செயல்தான் என்று அவர் கூறியிருப்பது இந்த போரை ஆரம்பித்து ஹோர்முஸ் நீரிணையை மூட வைத்த டொனால்ட் ட்ரம்பும் உக்ரைன் போரினால் எரிவாயுவை மூட வைத்த ரஷ்ய அதிபரும் இருவரும் செய்தது ஒன்றுதான் என்பதை இந்த இரு ஐரோப்பிய தலைவர்களுடைய கருத்தினுடைய கயிறுகளை பின்னுகின்ற பொழுது வருகின்ற புதிய நிறமாக இருக்கின்றது. இந்த செய்தி சொல்லும் பாடம் என்ன? ஈரான் அமெரிக்க போரினால் ஐரோப்பா பொறுமை குலைந்து கொண்டிருக்கின்றது என்பதன் அடையாளம் என்று ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்து இந்த போரை ஐரோப்பா நிறுத்துமா என்பது கேள்வி. இன்று ஐரோப்பாவினுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா இல்லை, கெடுகுடி சொற்கேளாது என்பது தமிழ் பழமொழி. அடுத்தபடியாக ஐரோப்பா இப்படியே விமர்சனம் செய்து பயன் எதுவும் கிடையாது, சொந்த காலில் நிற்க போகின்றோம் என்பதை செய்ய முயற்சி எடுக்காவிட்டாலும் அதை கூட்டாக இணைந்து ஐரோப்பிய நாடுகள் ஒரு உலக பொது பிரகடனமாக வெளியிடாத வரை உலகம் இவர்களை கணக்கில் எடுக்காது என்பதை சொல்வதற்கும் ஆளில்லாத நிலை இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகியவர்களினுடைய செயற்பாடுகளின் முன்னால் இன்று ஐரோப்பா
தன்னுடைய முதன்மையை இழந்து நிற்கின்றது. ஐரோப்பாவினுடைய அத்தனை செயற்பாடுகளும் தன் மீது வருகின்ற தாக்குதல்களை தடுக்கின்ற ஒரு கேடயத்தை மட்டுமே பயன்படுத்துகின்ற போராக இருக்கின்றது. கையில் இருக்கின்ற வாளை எடுத்து வீச முடியாமல் வாளை உறைக்குள் வைத்துக் கொண்டு ஐரோப்பா கேடயத்தை மட்டும் பாவிப்பதனால் இந்த போரில் ஐரோப்பாவினால் வெற்றி பெற முடியவில்லை. ஐரோப்பா வாளை தூக்காத வரை எதிரிகள் தங்களுடைய வாளினால் கேடயத்தை அடித்துக் கொண்டே விளையாடி கொண்டிருப்பார்கள் என்பதையும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு சொல்வதற்கு ஆளில்லாத ஒரு பொட்டல் வழி காணப்படுகின்றது. அடுத்து என்ன? அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை ஐரோப்பா தூக்கி எறியாத வரை ஐரோப்பாவிற்கு விடிவில்லை என்பது இந்த இரண்டு தலைவர்களுடைய பேச்சுக்கள் மீதான தொகுப்புரையாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே. You too, Brutus?